ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ ஸ்பெஷல் லன்ச். ஆஸ் யூஷுவல் ரைஸ் அண்ட் கறி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இவங்களோட வீட்டில் எல்லாருக்கும் பிடித்த மாதிரி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு லன்ச் ஒன்று செஞ்சுருந்தேன். சின்னவா ஸ்கூலால் வந்த உடனே, ஹஸ்பண்ட் ஆஃபீஸால் வந்த உடனே சாப்பிட்ற மாதிரி ஒன்று செஞ்சேன்னா ஸ்பெஷல் டேன்றதால். ஸோ அதுக்கு வந்து நான் இப்போ சிக்கன் வந்து கிரைண்ட் பண்ணிக்கொண்டு இருக்கிறேன். சிக்கன் கிரைண்ட் பண்ணி ஒரு பேட்டி மாதிரி செய்வோம்ண்டு. இதுக்கு முதல் நான் செஞ்சு ட்ரை பண்ணினதில்லை. ஸோ போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸாக வேண்டிக்கொண்டு வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சம் உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள் தூள், கறித்தூள், மிளகாத்தூள் போடல உரைப்பை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக வந்துருந்துச்சு இது. ஸோ அது வந்து ஒட்டி வாரதுக்காண்டி கொஞ்சம் கோதுமை மாவும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவரும் போட்டு பிசைஞ்சு ஒரு சின்ன பேட்டி மாதிரி ரெடி பண்ணோம்னு பார்த்தேன். ஸோ இந்த சிக்கன் பேட்டி போட்டு ஒரு ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச்சும், சின்னவாக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சரியான விருப்பம். ஸோ ரெடிமேடாக வேண்டாமல் நானே உருளைக்கிழங்கு கட் பண்ணி லைட்டாக பாயில் பண்ணிவிட்டு பொரிச்சு எடுத்துருந்தேன். ஸோ அதான் நான் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அதுக்கு பிறகு ஸ்வீட் கார்ன் அண்ட் எக் ட்ராப் சூப் கொண்டு தான் செஞ்சுருந்தேன் நான். ஹெல்த்தியான ஒரு லன்ச். அதோட கொஞ்சம் பொஷான லன்ச் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வழக்கமாக சோறு கறி மாதிரி இல்லாமல். ஸோ இது வந்து நான் அந்த சிக்கன் பேட்டிக்கு தான் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். சிக்கன் கிரைண்ட் பண்ணினா மிக்சரை மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கொண்டு, எண்ணெய் கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் எண்ணெய் போட்டு சாண்ட்விச்ன்றதால ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் செஞ்சேன். ஏதோ ஒரு ஷேப்பில் வந்துச்சுது. ஸோ அதை வந்து சுட்டு எடுத்துக்கொண்டு, ஸோ இது வந்து ஃப்ரை பண்ணி கொண்டிருக்கேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஃப்ரை பண்ணி அதையும் எடுத்து வச்சுட்டு சாண்ட்விச் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சாண்ட்விச் செய்கிறதுக்கு வந்து நாங்கள் நார்மலாக கோதுமை ப்ரெட் எடுக்காமல் ஹோல் கிரெயின் ப்ரெட் தான் எடுத்துருந்தேன். அதுக்கு முதல் நான் சூப்பை செஞ்சு முடிச்சுட்டு சாண்ட்விச்சை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ சூப்புக்கு வந்து ஸ்வீட் கார்ன் வேண்டி அதையும் ஸ்டீம் பண்ணி ஸ்டீமில் வந்து அவிச்சு வச்சுக்கொண்டேன். வச்சுட்டு பட்டர் கொஞ்சம் போட்டு ஸ்வீட் கார்னை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் உப்பு, மிளகுத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் கொதித்து வரையில் கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரைச்சி விடணும். விட்டுட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டு வரையிலேயே நல்லா கொஞ்சம் பாயில் பண்ணி வரையிலேயே ஒரு முட்டை ஒன்று அடித்து விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அந்த எங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நூலாக எக் வந்து அதில் மிதந்து வரும். நல்ல ஒரு எக் ட்ராப் சூப் வந்து டேஸ்ட்டாக வீட்டிலே ரெடி பண்ணிக்கொள்ளலாம். பெப்பர் வந்து நிறைய போட்டிங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெடி பண்ணியாச்சு சூப். கொஞ்சம் நேரத்துலேயே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி சாப்பாடுகள் வந்து ஈஸி செய்கிறதுக்கு. இப்போ எங்களோட சோறு கறின்னா நிறைய டைம் எடுக்கும். ஸோ இது வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணி கொண்டிருக்கிறேன். ப்ரெட்டை வந்து கொஞ்சம் டோஸ்ட் பண்ணுற மாதிரி போட்டுட்டு அதில் எக்கை விட்டுட்டு அதுக்கு மேலே சிக்கன் பீசஸை வச்சு கொஞ்சம் பாபிக்யூ சாஸ் போட்டு சீஸும் மணமண்டாக போடலாம். போட்டு இன்னொரு ப்ரெட்டால் மூடிட்டு எக் வந்து நான் பட்டியாக செஞ்சு போடாமல் இப்படி செஞ்சு பார்த்தேன். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சோஸ் வச்சு சூப் வச்சு அண்ட் லன்ச் வந்து இதுதான் எங்களுக்கு. இந்த ஜூஸ் வந்து அலோவேரா ஜூஸ். அது வந்து ஸ்டோர் பாட் வீட்டில் செய்யலை. அது வந்து எங்களுக்கு நல்லா பிடிக்கும்னு கொஞ்சம் குளிர்மையானது உடம்புக்கு. ஸோ எங்களுக்கு ஸ்பெஷல் டேன்றதால எங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று வந்துருந்துச்சு. இது நைஸான லன்ச்சையும் என்ஜாய் பண்ணிவிட்டு அந்த நாளை வந்து இனிமையாக கழித்து முடித்தோம் நாங்கள். ஸோ எங்களோட அர்வீஸ் கிங்டம் யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. நிறைய வீடியோஸை பார்க்குறீங்க. இன்னும் நிறைய எடுத்துக்கொண்டு வரேன். பாய்.